மக்களே வணக்கம், வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு புது ட்ராமா பார்க்க போகிறோம். இந்த ட்ராமா நேம் வந்து ஸ்டடி குரூப் எபிசோட் 1. ஸ்டார்டிங்கில் ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அதில் இருக்கிற ஒரு கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு பையன் மட்டும் உட்காந்து சின்சியராக படிச்சுட்டு இருக்கான். ஸோ அவன் வேறு யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஆனால் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது நல்லா விளையாடுவோம், அரட்டை அடிப்போம், இந்த மாதிரி பண்ணுவோம். ஆனால் இவங்க ஸ்கூலில் மட்டும் தான் புது விதமாக எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ கட் பண்ணால் ஹீரோவோட வாய்ஸ் ஓவரில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ என்னோடய பேர் ஹீரோ. நான் வந்து ரொம்ப நல்ல பையன். அதுவும் இல்லாமல் எனக்கு படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரினா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் கிளாஸில் ரொம்ப நல்லா படிப்பேன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எப்பயுமே நான் தான் டாப்பர். ஸோ எப்போ பார்த்தாலும் படிக்கிறது எழுதுறது இந்த மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமில் கூட நான் ரொம்ப நல்ல மார்க் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிகிட்ருக்கான். ஸோ இப்படி தான் இந்த ட்ராமாவோட ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோ சொல்கிறான், எனக்கு படிக்கிறதுனா அவ்வளோ பிடிக்கும். அதுவும் இப்போ இல்லை, நான் சின்ன பையன்லேருந்து ரொம்ப நல்லா படிப்பேன். ஆனால் என்னோடய மார்க்ஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி ஃபீல் ஆனங்காட்டிக்கு எங்கள் அம்மா கிட்டே சொல்லி நான் ஒரு டியூஷன் டீச்சர் அரேஞ்ச் பண்ணேன். அவங்களும் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனாலும் பட் என் மார்க்கில் எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ 2-3 மார்க்ஸ் நான் ரொம்ப கம்மியாகவே இருந்தேன். நாங்கள் இப்படி 2 பேரும் இவங்க ஃப்ரெண்ட்ஸும் இவனும் பேசிட்டு வரேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் ஒரு பெரிய காலேஜ் இருக்குது, அந்த காலேஜில் சேர்ந்தால் செம்மையாக இருக்குன்னு சொன்னான். ஸோ அப்படி அவன் சொன்னதுலேருந்து எனக்கு அந்த காலேஜ் மேலே ஒரு பெரிய க்ரேஸ் வந்துருச்சு. ஸோ நான் கஷ்டப்பட்டு படித்து அந்த காலேஜை பிடிக்கணும்னு நினச்சேன். ஸோ சொன்ன மாதிரி நான் அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கிட்டேன். ஸோ இப்படி அவன் சொல்லி முடிக்கிறான். கட் பண்ணால் ஹீரோ வந்து சொன்ன மாதிரி அவன் படித்து அந்த காலேஜில் சீட்டு வாங்கிட்டான். அதாவது பொதுவாகவே நமக்கு ஒன்று வேணும்னு ஆசைப்பட்டு நம்ம அது கிடச்சிருச்சுன்னா அது கொடுக்குற ஹாப்பினஸ்ஸு பயங்கரமாக இருக்கும். ஸோ இப்படி ஹீரோ ஹாப்பியாக உள்ளே வந்து பார்த்தா அவன் கிளாஸில் எல்லா பசங்களும் அடி தட்டின்னு பயங்கரமாக இருக்கானுங்க. ஹீரோ நினச்சிட்டு வந்தது ஒரு தாட்டு, ஆனால் அங்கே உள்ளே இருக்கிறது பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை பார்த்து ஹீரோ பயங்கரமாக ஷாக் ஆகிறான். ஸோ அன்றைக்கி நைட்டு என்னடா இது இப்படி இருக்குது காலேஜ், நம்ம எப்படி சர்வேல் ஆகுது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு அடுத்த நாள் கட் பண்ண காலேஜுக்கு வரான். ஸோ வரும்போதே உள்ளே இருக்கிறவங்க எல்லாருமே தம் அடிக்க அந்த மாதிரி ரொம்ப ரூடாக இருக்கானுங்க. ஹீரோக்கு அதை பார்த்தாலே சுத்தமாக பிடிக்கல. ஸோ கிளாஸுக்கு வந்தாலும் ஒரே அடிதடி அந்த மாதிரி இருக்குங்காட்டிக்கு ஹீரோ என்ன காலேஜ் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கான். ஸோ இப்படி இவன் இருக்க, சரி நம்ம கூட ஒரு செட்டு சேர ஒரு நல்ல படிக்கிற பையனாக பார்த்து எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் தொலைவ இருக்கிற எவனை பார்த்தாலும் உருப்படியாக இல்லை. ஆனால் அதில் ஒரு பையன் மட்டும் ரொம்ப குவைட்டாக குட்டாக யூனிஃபார்ம் போட்டு வந்திருக்கான். ஹீரோ அவங்ககிட்ட போய் ஆமாம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவன் வந்துட்டு செய்யும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நான் புதுசாக ஒரு ஸ்டடி குரூப் ஆரம்பிக்க போகிறேன், நீயும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கேன். அப்போ அங்கேருந்து ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் போட்டு பையன் வந்து செய்யனை வந்து அடிக்கிறான். ஆக்சுவலி என்ன பிரச்சனை, இந்த எல்லோ டிஷர்ட் வந்து இந்த லாஸ்ட் ரேங்காக இருப்பான், செய்யன் வந்து லாஸ்ட்டுக்கு முதல் ரேங்காக இருக்கும். ஸோ அவன் வந்து எப்போ நீ என்ன லாஸ்ட் ரேங்க் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு அடி நடிச்சிட்டு இருப்பான். ஸோ அப்போ கரெக்டாக பிடி சார் வந்து என்னடா இங்கே பிரச்சனை பண்ணிட்டீங்க, அவங்க கிளாஸில் போய் உட்காருங்க, மேம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே இது பண்ணுவாங்க. ஸோ ஹீரோ தான் போய் சேர்ந்துட்டு எந்திரி என்னாச்சும் ஒன்றும் இல்லை பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் தான் ஹெல்ப் பண்ணுவான். ஸோ இப்படி இவங்களுக்குள்ளே நடந்துட்டு இருக்க பிரச்சனைலாம் தூரத்தில் ஒருத்தர் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. ஆக்சுவலி இவன் தான் இந்த ட்ராமாவோட வில்லன். போக போக இவனை பற்றி பார்க்கலாம். கட் பண்ணால் ஸ்கூலில் காட்டுறாங்க. கிளாஸ்க்கு புதுசாக மேம் வந்திருக்காங்க. ஸோ அந்த மேம் வந்து தன்னை பற்றி இன்ட்ரோ பண்ணிகிட்ருக்க, நம்ம ஹீரோக்கு மட்டும் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஆக்சுவலி சின்ன வயசில் ஒரு டியூஷன் டீச்சர் வந்திருப்பாங்களே, அவங்களும் இந்த மேமும் சேம் பசங்க தான். கிளாஸில் இருக்கிற மற்ற பசங்களாம் சிரிச்சிட்டு இருக்க, கூட்டத்தில் இருக்கிற ஒரு பையன் மட்டும் ஜூஸ் பாட்டில் எடுத்து மேமோட போர்ட்லேயே அடிச்சிடறான். ஸோ இதை பார்த்து மேம் பயங்கரமாக ஷாக் ஆகிடுறாங்க. ஸோ கிளாஸில் ஒரு பையன் தூங்கிட்டு இருந்துப்பான். அவன் எந்திரிச்சு வந்து டே என்ன தைரியம் தான் நீ என்னை எழுப்பியிருப்ப அப்படின்னு சொல்லி கன்னத்தில் அடிச்சிட்றான். ஸோ இதை பார்த்து கிளாஸை ஷாக் ஆகிட்டு இருக்க, பின்னாடி இருக்கிற ஒரு பையன் நீ என்ன பெரிய இவனாடா, உன்னையெல்லாம் யாரும் எதிர்த்துக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கேட்டுருவான். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க அந்த பையனுக்கு சமகாண்டாய் அவனை போட்டு அடிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவான். ஆக்சுவலி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் போட்டிருக்கவன் பையன் பேர் லீ. எனக்கு இந்த ட்ராமாவில் அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பர்டிகுலராக ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிச்சிட்டு திமிரா ரகட் பாயா இந்த மாதிரி இருக்கான். ஸோ எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சிருக்கு. மேபி உங்களுக்கு யாராவது பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்படி அவங்க 2 பேரும் பயங்கரமாக ஃபைட் பண்ணிகிட்ருக்கா. ஆக்சுவலி லீ போட்டு அடி நடிச்சிட்ருப்பான். கிளாஸே மொத்தத்தையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடறாங்க. மேம் வந்துட்டு டே மரியாதை எல்லோரும் உள்ளே வந்து உட்காருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி எவனுமே மதிக்கிற மாதிரி இல்லை, நீங்கள் என்னமோ பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கானுங்க. செய்யணும் ஹீரோ மட்டும்தான் கிளாஸுக்கு கவனிப்பானுங்க. ஸோ உள்ளே வர லீ வந்துட்டு டே எல்லாம் உள்ளே வந்து உட்காருங்க வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வருவான். இதை பார்த்துட்டு மேம் என்னையும் இப்படி பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவன் வந்து படுத்துட்டு இப்போ நடத்துங்க பாடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் படுத்துருவான். ஸோ கட் பண்ணால் மேம் வந்து டஸ்ட்பினில் குப்பை கொட்டலான்னு சொல்லி வந்துட்டுருக்க, அங்கே இருக்க 4-5 பசங்க நின்று தம் அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இதை பார்த்து நம்ம மேம் வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. ஸோ கட் பண்ணால் அந்த பக்கம் நம்ம ஹீரோ ரொம்ப டல்லாக உட்காந்துருக்க, மேம் தான் போய் அம்மா நீ என் கிளாஸ் தானே எதுக்கு இங்கே உட்காந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அப்புறம் உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நீங்கள் என் டியூஷன் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி அவன் ஹீரோ சொல்ல ஞாபகம் இருக்குது எனக்கு உன்னை அப்படின்னு சொல்லி அவங்க மேமும் சொல்கிறாங்க. ஸோ கட் பண்ண அடுத்த நாள் காலையில் ஹீரோ செய்யனை விடுவனான்னு சொல்லி டே வாடா 2 பேரும் சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் ஆக்சுவலி கண்டுக்கிற மாதிரியே இல்லை. ஸோ ஹீரோவை விடுற மாதிரி தெரியல, அவன் எங்கே போனாலும் துரத்தி வா படிப்போம் அப்படின்னு சொல்லி துரத்திட்டு இருக்கான். அவன் லஞ்ச் போனாலும் சரி இல்லை லைப்ரரி போனாலும் சரி எங்கே போனாலுமே இவன் பின்னாடி துரத்தி ஓடி போய் வா நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம், நம்மளால் முடியும், ஸ்டடீஸ் பண்ணலாம், குரூப் ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். இதெல்லாம் சேர்த்து செம காண்டான அவன் வந்துட்டு டே என்னடா பிரச்சனை உனக்கு, படின்னு ஏன்டா என்ன டார்ச்சர் பண்ணிருக்க, சரிவா நம்ம 2
கிட்ட முதல்ல உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. நம்ம செய்யும் ஹீரோ கிட்ட ஆமாம் இந்த காலேஜில் படித்தா நல்ல மார்க் கிடைக்கணும் உனக்கு யாரா சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் எல்லா காலேஜிலும் இப்படி தானே படித்தா தானே நல்ல மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறான். ஸோ இந்த பக்கம் நம்ம மேம் இருக்காங்களா அவங்க பிரின்ஸிபல் கிட்ட போய் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போக அவன் அதுக்கு மேலே இருக்கான். வேணுக்குன்னே சிகரெட் எடுத்து குடிச்சிட்டு ஹீரோ மேமோட மூஞ்சி மேலே ஊதி விடுறான். ஸோ மேம் வந்துட்டு அதாவது ஒரு ஸ்கூலில் பிரின்சிபல் எப்படி இருக்கிறாங்களோ அந்த மாதிரி தானே ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இவனே இவ்வளோ மோசமாக இருந்தால் அப்போ பசங்க மட்டும் எப்படி ஒழுங்காக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விட பரவாயில்ல, இனிமேல் நான் படிக்கிறேன் நீ இப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து படிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். செய்யணும் வந்துட்டு ஆட போடா டே அப்படிங்கிற மாதிரி லுக் போட்டுட்டு இருப்பான். ஆனால் நம்ம ஹீரோ சலிச்சுக்கிற மாதிரி தெரியல. சரி இப்போ என்னங்கிற நம்ம 2 பேரும் படிக்க முடியாதுங்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். நம்ம வந்துட்டு அப்படி சொல்லடா இந்த காலேஜில் படிக்கிறது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவான். நீ வேஸ்ட்டுன்னு சொல்லாத முதல்ல படிப்பு எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிளாஸ் எடுக்க ஒரு நிமிஷம் நிறுத்து இந்த ஃபோனை பாரு இது மார்க் ஷீட்டு ஓகே. இந்த காலேஜில் ஃபைட் பண்ணி சண்டை போட்டு ஜெயிக்கிறவனுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் மார்க்கு, படித்தாலாம் ஃபஸ்ட் மார்க் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. செய்யுன்னு சொல்கிறது இவன் கேட்குற மாதிரியே தெரியல. ஸோ அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு பேப்பர் எடுத்து நீட்டிட்டு அதாவது இது உன்னோட மார்க் ஷீட் தான், அதாவது நீ செகண்ட் ரேங்க் எடுத்திருக்க, நீ இங்கே வந்த புதுசில் நல்லா படித்து செகண்ட் ரேங்க் எடுத்திருக்க, ஸோ இப்போ எப்படி எடுக்க முடியாத நீ எப்படி சொல்லலாம், நீ இருக்க நான் இருக்கேன் 2 பேரும் படிப்போம், ஸோ கண்டிப்பாக நம்ம 2 பேர்த்தினால சேர்ந்து ஃபஸ்ட் மார்க் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நிறையா சொல்ல இதெல்லாம் கேட்டுட்ருக்க செய்யணும் வந்துட்டு இவனுக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாதா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கா. எனக்கு இதெல்லாம் செட் ஆகும்னு தோணல, முதல்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும் அங்கேருந்து எந்திரிச்சு போகிறான். ஸோ இப்படி எந்திரிச்சு போகும்போது நீ என்ன முதல்ல ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். ஸோ இப்படி அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிருக்கும் போது பின்னாடி யாரோ போவாங்களா, நான் தான் சொல்கிறேன்லடா எதுக்குள்ள என்னை ஃபாலோ பண்ணி வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துவான். ஸோ அந்த பக்கம் பார்த்தா வேறு யாரும் இல்லை, ரவுடி பையன் தான் இருப்பான் லீ வந்துட்டு என்ன தைரியம் தான் நீ என்னை வாடா போடான்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு குடோன் மாதிரி இருக்குது அங்கே கூட்டிகிட்டு போய் செய்யனை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். இவன் வந்துட்டு நான் உன்னை சொல்லலை சாரி என்னை மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி செய்யும் நிறைய சொல்லி பார்க்குறான். பட் ஆனால் லீ கேட்குற மாதிரிலாம் அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ அந்த பக்கம் மேம் வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படி க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு கேட்கும் டமால் டுமால்னு. ஸோ என்னென்னு எட்டி பார்த்தா செய்யனை போட்டு லீ அடிச்சுக்கிட்டு இருப்பான், அந்த ஒரு ரூம்குள்ளே விட்டு அடிச்சுட்டு இருப்பான். ஸோ இவங்க ஷட்டரை ஓப்பன் பண்ணி எப்படியாவது உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்போ நம்ம ஹீரோ இருங்க நான் போய் அவனை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்காத நேரம் பார்த்து செய்யணும் அங்கேருந்து எப்படியோ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துடுறான். ஸோ கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சுட்ருக்கேன். செய்யணும் வந்துட்டு முதல்ல எதுக்குடா என்னை காப்பாற்றினேன் அப்படிங்கிற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோ வந்துட்டு உனக்கு நான் நல்லது என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல நீ ஒன்றும் எனக்கு நல்லது பண்ணல, அவங்ககிட்ட அடி வாங்கியிருந்தாங்க கூட லீ என்னை ஒரு 10 அடி அடிச்சுட்டு விட்டுருப்பான், இப்போ நான் அவங்ககிட்ட தப்பிச்சு அவன் என்னை தேடி கண்டுபிடிச்சி அடிக்க போகிறான், நீ எதுக்கு எனக்கு இப்போ ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ பிரச்சனை மாட்டி விடுற அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல நான் இங்கேருந்து கிளம்புறேன், அவங்ககிட்ட எப்படியாவது என்னை போய் சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஹீரோ என்னடா இப்படியெல்லாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்ருக்கா. ஸோ இப்படியாவது நான் போய் சாரி சொல்லணும்னு சொல்லி எந்திரிச்சு போக அதுக்குள்ளே லீயே வந்துடுறான். நீ என்ன தைரியம் தான் நீ எங்கிட்டேருந்து தப்பிச்சு வந்திருப்பேன்னு சொல்லி செய்யனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்றான். சொல்லி நான் தெரியாமல் தான் வந்தேன் என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்யுன்னு சொல்ல லீ கேட்குற மாதிரி இல்லை, நீ என்னை மரியாதையெல்லாம் பேசியிருக்க, நான் அடிக்கடிக்க எங்கிட்ட அடி வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்க ஆரம்பிச்சிட்றான். ஸோ இப்படி அவன் அடிச்சிட்ருக்க யாரோ ஒருத்தர் காப்பாற்றுறான். ஸோ அது வேறு யாரும் இல்லை நம்ம ஹீரோ தான் காப்பாற்றிருப்பான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ படிப்ஸில் மட்டும் இல்லாமல் மார்ஷல் ஆர்ட் அப்படிங்கிற ஒரு கரையிலையும் பயங்கரமாக வாங்கியிருப்பான். சின்ன வயசில் நிறைய ஃப்ரீ டைம்ஸ் எல்லாம் இருந்திருக்குமா. ஸோ அப்போயெல்லாம் இவன் மார்ஷல் ஆர்ட் கற்றுருப்பான். ஸோ அவன் பாடி பில்டிங்கோ இல்லை ஃபைட்டிங் ஸ்கில்லோ அவன்கிட்ட ரொம்பவே நிறைய இருந்திருக்கும். ஸோ இவன் போட்டு லீ அடின்னு அடித்து துவைச்சி எடுத்திருப்பான். ஸோ இவ்வளோ பண்ணிவிட்டு இவன் செய்யும் கிட்ட போய் இங்கே பாரு என்னோட ஸ்டடி குரூப்பில் நீ இருக்க வரைக்கும் உனக்கு நான் ப்ரொடெக்ட் தரேன், நான் என் குரூப்பில் நீ இருக்க வரைக்கும் சேஃப்டியாக இருக்கலாம், நான் உன்னை பில்ட் பார்த்துக்கிறேன், உன்னை நான் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். ஸோ செய்யும் இதை கேட்டுட்டு அங்கே நான் அமைதியாக போயிடுறேன். ஸோ செய்யும் கட் பண்ணால் செய்யும் வீட்டில் காட்டுறாங்க. அவங்க அப்பாவும் அவனும் உட்காந்து சாப்பிட்ருக்க. அவங்க அப்பா எதுக்கு தேவையில்லாமல் காலேஜ் போய் படிக்கலாம் பண்ணி படிச்சுட்ருக்க, ஸோ என் கூட நீ ஒர்க் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. இவனுக்கு ஆக்சுவலி காலேஜ்லேயே பெருசாக படிக்கிறதுக்கு நிறைய டைம் கிடைக்கல, எல்லோரும் ரவுடியாக இருக்கானுங்க. வீட்டில் அப்பாவும் படிப்பு நிறுத்திட்டு வேலை செய்யடா அப்படிங்கிற மாதிரி டார்ச்சர் பண்ணுறாங்க. ஸோ செய்யும் ஏன் டல்லாக்குறான்னா அவனுக்கு லைஃப்லேயே எல்லா பக்கம் திரும்புகிற பக்கமெல்லாம் ஒரே டார்ச்சர் இருக்கிறங்காட்டி தான் அவன் ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கான். ஸோ இப்படி அவங்க அப்பா திட்டிருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பேப்பர் செய்யும் இந்த சப்ஜெக்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நோட்ஸ்லாம் எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ இதை பார்த்துட்டு இருக்க நம்ம ஹீரோக்கு அவனோட ஸ்கூல் ஞாபகம் வருது. அவன் சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போது யாருமே பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் நிறையவே இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டடி குரூப் அப்படின்னு ஆரம்பித்து அவன் படித்ததே இல்லையா. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணியிருப்பான். எனக்கு பெரிய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க, என்னால் ரொம்ப நல்லாவும் படிக்க முடியலன்னு சொல்லி நிறைய ஃபீல் பண்ணியிருந்திருப்பான்.
இருப்பான். ஸோ இப்போ வந்து ஹீரோ செய்யுன்னு கேட்டால் நம்ம 2 பேரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான்ல. ஸோ இப்போ அதை நினச்சி பார்த்துட்டே படுத்து தூங்குறான். ஸோ கட் பண்ணால் அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. மேம் காலேஜுக்குள்ளே என்ட்ரி ஆகும்போதே ஒரு 4-5 பசங்க நின்று தம் அடிச்சிட்டு இருப்பானுங்க. ஸோ இதை பார்த்துட்டு காலேஜுக்குள்ளே போகணுமா அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே மேம் போவாங்க. ஸோ அங்கேருந்து குடுக்குன்னு ஒரு சார் ஓடியாந்து இங்கெல்லாம் நின்று தம் அடிக்கூடாது, மரியாதை கிளம்புங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்களா. ஸோ மேம் போய் ஆமாம் ஏங்க சார் எல்லாத்தையும் போக சொல்கிறீங்க, இது எடுக்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இன்ஸ்பெக்ஷன் வராங்க, பார்த்தாங்கன்னா அவ்வளோதான் திட்டுவாங்க, அதனால தான் எடுக்கிறோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து அந்த டஸ்ட்பினில் கொண்டு போய் ஓரமாக்கிறாங்க. ஸோ இதை ஒரு பையன் பார்த்துட்ருக்கான். இவனோட பேர் பார்க்கு. ஸோ இவன் மேம் கிட்ட ஆக்சுவலி அந்த டஸ்ட்பின் அங்கேயே இருந்திருக்கணும், ஸோ வரவங்களாவது பார்த்து இந்த காலேஜ் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிருக்கும், ஸோ ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பார்க்க சொல்ல, மேம் இதை கேட்டு நீ சொல்கிறது சரி தான், பட் அப்படி பண்ண முடியாது, ஏன்னா காலேஜுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, அதுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேம் சொல்லிட்டு கிளம்பியிருப்பாங்க. கட் பண்ண கிளாஸில் காட்டுறாங்க. ஹீரோ டேபிள் மேலே ஒரு டைரி இருக்குது, அதில் நிறைய நோட்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இதை அவன் எடுத்துகிட்டு போய் செய்யன்னு கேட்டால், ஆமாம் இந்த டைரி நீ தானே வச்சா, எனக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் நான் உனக்காக தான் வச்சேன் அப்படின்னு செய்யுன்னு சொல்லியிருப்பான். ஸோ இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோ மண்டை மேலே யாரோ சேரை வச்சு அடிக்கிறாங்க. அது வேறு யாரும் இல்லை, லீ தான் அடிச்சிருப்பான். லீ வந்துட்டு நேற்று அடிச்சது நீ தானடா என்ன அப்படின்னு சொல்லி அடிச்சிட்டு இருக்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக அடி விழுந்திருக்கும். லீ அந்த டைரி எடுத்துகிட்டு இந்த டைரி என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்டாக இரு அதை எரிக்கிற அப்படின்னு சொல்லி அவன் அந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு எரிக்கலான்னு போவான். ஸோ கிளாஸில் இருக்கிற எல்லா பசங்களும் பார்த்துட்டு இருக்க, எல்லாரும் மரியாதையை வெளியில் போங்க, ஏன்னா இப்போ என்கிட்ட ஒருத்தன் பயங்கரமாக அடி வாங்க போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்காட்டிக்கு எல்லோரும் வெளியில் ஓடிடுவானுங்க. ஆனால் செய்யுன்னு மட்டும் போகாமல் அங்கேயே நின்றுருப்பானா. ஸோ ஹீரோ பார்த்துட்டு நீ வெளியில் போ நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த கேப்பில் அவன் அந்த டைரி எரிச்சிருப்பான். ஹீரோக்கு செம்ம டென்ஷன் ஆகிருக்கும். அவன் செய்யுன்னு அவனுக்காக கொடுத்த ஃபர்ஸ்ட் டைரி, ஸோ அதையும் இப்படி அவன் எரிச்சிட்டான்னு சொல்லி அவன் செம்ம காண்டாயிருவான். லீ எவ்வளோதான் அவனை அடிக்க முயற்சி நிறையா அடிச்சுட்டே இருப்பான், அடிக்க வருவான். ஆனால் அதில் எந்த அடியுமே ஹீரோ மேலே விழுகாது. அவன் ஈஸியாக டேக்கிள் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் அவனோட ஃபோக்கஸ் அந்த டைரி மட்டுமா இருக்கும். டைரி வந்து நெருப்பில் பயங்கரமாக எரிஞ்சிட்டு இருக்கு. இவன் அதெல்லாம் கண்டுக்காமல் டக்குன்னு அவன் கையை வச்சு அணைச்சி எடுத்துகிட்டு வருவான். ஏன் அது இன்னும் அணையிலையா, இரு நான் உன்னை அடிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கலான்னு போக, ஆனால் ஹீரோ அவனை ஈஸியாக அடிக்க ஆரம்பிச்சிருவான். லீயே ஒரு எப்படின்னா ஹீரோ அவனை விட பயங்கரமாக ஃபைட் பண்ணுறான். அவன் ஒரு சேரில் நெருப்பு படுத்திருக்கும், அதை எடுத்து தூக்கி ஹீரோ மேலே வீச அவன் ஈஸியாக அதை அப்படியே திருப்பி லீ மேலே அடிச்சிருவான். ஸோ லீ பயங்கரமாக அடி வாங்கி அங்கே படுத்துட்ருப்பான். ஸோ இதை செய்யணும் முத கொண்டு இன்னும் இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருப்பான். என்ன தைரியம் வந்தால் நீ என்னோட டைரி அடிச்சிருப்ப, அதுவும் செய்யுன்னு எனக்காக கொடுத்த டைரி நீ எப்போ அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி லீயை பிடிச்சி கேட்டுட்ருக்க. செய்யுன்னு இதை கேட்டு கொடுக்குன்னு ஓடியாந்துருவான். ஸோ அந்த டைரியை ஹீரோ வச்சுருப்பான். ஆக்சுவலி அவன் அந்த டைரி எடுக்கும்போது அவன் கையும் லைட்டாக சேர்ந்து அதில் வெந்திருக்கும். செய்யுன்னு இதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக கோவப்படுவான். அவன் போய் அந்த டைரியை தூக்கி அடிச்சுட்டு, இந்த ஒரு டைரி போனால் உனக்கு என்னடா, உனக்காக இது மாதிரி 1000 டைரி எடுத்து தரேன், ஏன்னா நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா படிக்க போகிறோம், நீ கவலைப்படாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவான். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Sellu Voice Over. Tata, bye bye.